தப்பு இல்ல, நல்ல விஷயம். ஜோடியா போட்டி போட போனது ஒரு நல்ல விஷயம். பாட்டு பாட போனா பாட்டு பாடுற வேலையை மட்டும்தானே பார்க்கணும். மத்த பார்க்க கூடாதுல்ல, மத்தவங்களெல்லாம் பார்க்க கூடாதுல்ல, சொல்றோம்ல. கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானும். ஆனா உண்மையிலே நம்ம அருஞ்சுனை அய்யனார் காத்த கோயில்ல வந்து ரொம்ப வந்து கரெக்டா சொல்றேன்னா, அருஞ்சுனை காத்த அய்யனார் கோயில்ல வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இங்க வந்து அவ்வளவு கூட்டம் வந்துருக்கீங்க. அவர் வந்து முடிச்சுட்டு இறங்கி போகும்போது 4 பேர் கூப்பிட்டு ஒரு நல்ல புத்திமதி சொல்லி அனுப்புங்க. தம்பி, இந்த மாதிரி வந்து ராஜலட்சுமி ஒரு நல்ல மனைவி உனக்கு வந்து அமைஞ்சிருக்கு, ஒரு லட்சணமான பிள்ளையா இருக்கு, ஒரு அமைதியான பிள்ளையா இருக்கு, ஒரு அடக்கமான பொண்ணா இருக்கு, கூச்ச சுபாவம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிலாம் இந்த காலத்துல ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பா. நீ வந்து அப்படி ஒரு மனைவி இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து சொல்லுங்க. நீங்க யார் அப்படி சொல்ற மாதிரி தெரியல எனக்கு. யார் அவரை பார்த்தாலும் பிரியங்க நல்லா இருக்கா, பிரியங்க கூப்பிட மாட்டீங்க அப்படின்றீங்க. அந்த மாதிரிலாம் இனிமே சொல்லாதீங்க. நல்லா புத்திமதி சொல்லி அனுப்புங்க. அதனால பெரிய பிரச்சனை வந்துருச்சு. பிரியங்காவ பார்த்ததுனால என் மேல பிரியம் மறந்து போனது என்ன? பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி, பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி போட்டி போட போனது என்ன? இதை சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் கிளம்பி நான் வந்தேன். சொல்லிட்டேன் மனசுல பட்டது. இனிமே நீங்க எல்லாம் பார்த்து செய்யுங்க. இத சொல்லதான் வந்தியா? ஏமா வர்ற போற இடத்துல 4 விதமா நல்ல விதமா சரி டிவில தான் அப்படி காட்டுறாங்கன்னா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மாமா ஒரு நிமிஷம். ஏய் தம்பி, இப்படியே வச்சு எடுக்கிறீங்கப்பா, அது சரியா கவர் ஆகாது. கொஞ்சம் மேல தூக்கி. ஆமா இப்ப சொல்லுங்க. இல்லம்மா, டிவில தான் அப்படி காட்டுறாங்கன்னா நீ தான் வர்ற போற இடங்கள்ல இங்க பாருங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு நீ தான் வர்ற இடங்கள்ல சொல்லணும் இல்லையா? ஆமா, அதை விட்டுட்டு நீனும் வந்து அங்க சொல்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சொல்லுல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, டிவி ஷோக்காக சும்மா ஒரு காமெடிக்காக அப்படி பண்றாங்கன்னு சொல்லு. கவலைப்படாதீங்க, சொல்லு. சிரிக்காதீங்க, அப்புறம் எனக்கு சிரிப்பு வருது. சீரியஸா சொல்ல போற கேட்டுக்கங்க. அதாவது வந்து இந்த மாதிரி ஷூட்டிங்காக ஒரு ஜாலிக்காக அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு மனைவியா இருந்து நானே இதை வந்து சொல்றேன். நம்பிட்டீங்கல்ல? நீங்களே நம்பிட்டீங்க, நீங்களே நம்பிட்டீங்க. நல்லா ஒதுக்குறமா கட்டுறேன், நல்லா தூங்கிட்டே யாருமே நம்பலாமா? நம்புற மாதிரி சொல்லணும். நீனே பூசி போடுங்கடா, அவங்க எப்படி நம்புவாங்க? சொல்லி எனக்கு காப்பாத்து. சூப்பரா ஒரு பாயிண்ட் இருக்கா, சொன்னா நம்பிடுவாங்க. அப்படியா? அத சொல்லு முதல்ல. ஆமா, எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. நீங்க கற்பனை பண்ற அளவுக்கு நான் நினைக்கிற அளவுக்கு கூட ஒண்ணும் கிடையாது. செந்தில் கணேஷ் அவர்களும் பிரியங்கா அவர்களும் ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி. இதையா சொல்லுது உனக்கு? நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி கிடையாது. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப நீங்க 2 பேரும் யாரு? நாங்க நல்ல நண்பர்கள். ஆமா, ஃப்ரெண்டா? ஆமா. நீங்க இனிமே நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க, நான் அது பிரச்சனை பண்ண. நீங்க என்ன நினைச்சுக்கங்க, நீங்க நினைச்சுக்கங்க. இல்ல, நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். போமா, நீ போய் முடிச்சிருவா. அந்த 4 பிட்டு போதுமா? போதுமா? போதும். நல்லா இருக்கும், போய் உட்காரு.